ஏற்றிய தீபம் என்றுமே சுடரிட வாழ்த்திய அருள்வாய் வடிவேல் முருகா. குரு கிரகத்தனை அதிபதியாக கொண்டவரும் கௌரவத்தை கடைபிடிப்பதில் வல்லவரும் பொறுமை குணம் தெய்வ நம்பிக்கை மிகுந்த தனுசு ராசி நேயர்களுக்கான இந்த புத்தாண்டின் 2025ஆம் ஆண்டின் பொது பலன். தனுசு ராசினருக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு சில கிரக கோச்சார நிகழ்வுகளின் அடிப்படையில் எந்தெந்த காலகட்டத்தில் எந்த கிரகம் நன்மை செய்யும் என்பதை பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு ஆரம்ப காலத்தில் நன்மை செய்யக்கூடிய கிரகம் தன் ராசியிலிருந்து கும்பத்தில் ஆட்சி பெற்று 3ஆம் இடத்தில் பேச்சு ஆட்சி பெறக்கூடிய சனி பகவானே. 6-12-3 சனி இருக்க பாக்கியம். கூறு வேறு உண்டாம், குறைவிலா செல்வம் உண்டாம், ஏறு பல்லக்குண்டாம், இளம்பொருள் ஏவல் உண்டாம், காறு பல லட்சுமி கடாட்சமும் உண்டாமே என்கிறது ஜோதிட பாடல். இந்த 3இல் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆரம்ப காலத்தில் கூறு பேரும் உண்டாம், குறைவிலா செல்வம் உண்டாம், குறைவில்லாத செல்வத்தை கொடுத்து உங்களுக்கு நன்மை செய்ய வருகிறார். அடுத்து திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், வெளிநாடு வேலை தேடுவர்கள் வெளிநாடு வாய்ப்பு, குறைவில்லாத செல்வத்தை கொடுத்து இடம் பொருள் அனைத்து இடத்திலும் உங்களுக்கு நல்ல பெயரை வாங்கி வைப்பார் என்றும், தொழிலதிபர்களுக்கு நல்ல வேலையாட்கள் பணியாளர்கள் அமைவார்கள் என்றும், 11இல் இருக்கக்கூடிய சனி பகவான் மார்ச் 29 வரை வீட்டில் லட்சுமி கடாட்சம் உண்டு என்கிறது ஜோதிட பாடல். அடுத்து மார்ச் 29ஆம் தேதி 4ஆம் இட சனியாக பயிற்சி அடைகிறார். அடுத்து தனுசு ராசியினருக்கு இதுவரை 6இல் இருந்த குரு பகவான் 7ஆம் இடம் பயிற்சியாக வந்து குரு 11-5-7-9 மேவ குருவரில் செல்வம் சேரும், குதிரை வெண்குடை தீவர்த்தி, தரும தானம் உண்டு, தாய் தந்தை துணையும் உண்டு, அருமையும் பெருமை உண்டாம், அரசர் சேவை உண்டாமே. இந்த 7இல் வரக்கூடிய குரு பகவான் செல்வத்தை கொடுத்து அதன் மூலம் புகழ் கீர்த்தியை கொடுத்து தர்மதானம் செய்ய வைத்து தாய் தந்தையுடன் இணக்கமாக இருக்க வைப்பார் என்றும், உங்கள் அருமை பெருமை அக்கம் பக்கத்தில் தெரிந்து கொள்வார்கள் என்றும், அரசு வேலை வாய்ப்பு தேடுபவர்கள் மே 14க்கு மேல் வெற்றி பெறலாம் என்றும், வேலைவாய்ப்பு அரசு வேலை வாய்ப்பில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டுதலோடு பதவி உயர்வு கிடைக்கும் என்கிறது ஜோதிட பாடல். ஆக மே 14க்கு மேல் குருவினால் யோகம் மற்றும் மே 18ஆம் தேதி இதுவரை 4இல் இருந்த ராகு பகவான் 4இல் இருந்து வீடு மனை மாற்றத்தை அடிக்கடி மாற்றம் செய்த ராகு பகவான் புரட்டாதி நட்சத்திரம் கும்பத்தில் 3ஆம் இட பெயர்ச்சியாகி ராகு 12-3 6ஆம் இடத்தில் சேரில் பாகுதேன் பழமும் பாலும் பற்றற்ற தனமும் உண்டாம், ஆகும் காரியங்கள் உண்டாம், அன்னதானமும் உண்டாம், வாகு வைப்பாட்டியும் உண்டாம், வரத்து மேல் வரத்துண்டாமே என்கிறது ஜோதிட பாடல். அப்போ 3இல் வரக்கூடிய ராகு பகவான் பாகுதேன் பழமும் பாலும் பற்றற்ற தனமும் உண்டாம் என்றும், அதன் மூலம் அனைத்து எண்ணங்களையும் ஈடேற்றி அன்னதானம் செய்ய வைப்பார் என்றும், தொழில் முடக்கத்தில் இருப்பவர்கள் தொழில் செய்பவர்களுக்கு வரத்து மேல் வரத்தை கொடுத்து யோகத்தை ராகு பகவானால் கொடுக்க முடியும் என்றும், அப்போ ஆரம்ப காலத்தில் சனி பகவானால் யோகத்தையும் பிற்பகுதியில் மே மாதத்திற்கு மேல் குரு சனியால் ராஜயோகம் பெறுவீர்கள் என்று கூறி, பிற்பகுதியில் ராகு குருவால் யோகம் பெறக்கூடிய ராசியாக தனுசு ராசினர் அமைவார்கள் என்று கூறி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.